அரிதாரம் பூசிய நடிகன் அல்ல, பல ஆயிரம் கோடிக்கு சொந்தக்காரர்கள் அல்ல, என்னை நம்பி வருகின்றவர்களுக்கெல்லாம் இனோவா கார் பரிசு வழங்கக்கூடியவன் அல்ல, பார்ச்சுனர் வழங்கக்கூடியவன் அல்ல. ஆனால் இவன் இந்த மண்ணுக்கானவன், இந்த மக்களுக்காகவன், இந்த இனத்திற்கானவன், இந்த மொழிக்கானவன் என்கிற நம்பிக்கையை பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களிடம் நான் பெற்றிருக்கிறேன் அல்லவா. இதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கான வெற்றி. ஏதும் அறியாத இந்த தமிழ் சமூகத்தின் எழுத்ததெல்லாம் பால் என்று உணர்கின்ற ஒரு இளைஞர் கூட்டத்தை 50 ஆண்டு கால தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் ஒரு சினிமாவை சார்ந்து அரிதாரம் பூசி அல்லது நாடகங்களில் நடித்து கதை வசனம் எழுதி இந்த மக்களை சிந்திக்க விடாமல் தடுத்து நிறுத்தி அறிவு பெற்ற ஒரு சமூகத்தை இன்றைக்கு சினிமா என்கிற மோகத்தினால் கட்டுண்டு கிடக்க வைத்து அதையே தனக்கு அரசியல் ஆதாயமாக்கி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியிருக்கிற பெரிய அரசியல் கட்சிகளுக்கு மத்தியில் அல்லது இன்னைக்கு மிகப்பெரிய சினிமா ஸ்டார் என்று வரக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு மத்தியில் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற லட்சியத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற கொள்கையும் எம் தமிழீழ கனவுகளையும் சுமந்து இந்த மண்ணில் இவர்களுக்கு நிகராக எங்களால் போராட முடியும். இவருக்கு நிகராக தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளிலும் கட்டமைப்புகளை உருவாக்க முடியும்.